இவரை நான் பார்த்தேன். இவரே எங்க? நாங்கள் போல்லேருந்து தப்பிச்சு வரும்போது இவரை மாதிரி ஒருத்தரை பார்த்தேன். நாங்களா? யார் கூட? அங்கிள் மூர்த்தி. அங்கிள் மூர்த்தி யாரு? அவரு தான் என்னை காப்பாத்தினாரு, இங்க கூட்டு வந்தாரு. அப்ப இவரு? இவரும் அந்த கேங்கு தான் அங்கிள் மூர்த்தி அடிச்சாங்க. இவர் உன்னை காப்பாத்தல? இல்ல. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் வெறும் அடியாளுங்க தான். சொன்ன வேலையை செய்வோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாது. சிண்டிகேட் கூட சேர்ந்து நீ செஞ்ச எல்லா ஆக்டிவிட்டீஸும் எங்களுக்கு தெரியும். லவனை கடத்தி வெளிநாடு அனுப்புனது, மகேஷை மறைச்சி வச்சது, எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். We have incriminating evidence against you. எந்த பையனை எப்போ தூக்கணும்னு தகவல் வரும், வேலை முடிஞ்சதும் பணம் கிடைக்கும். ஆனால் இதை யார் செய்கிறாங்க, பிள்ளைங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நிஜமாக எங்களுக்கு தெரியாது. மறுபடியும் போய் சொல்கிற பற்றியா? அரசுக்கிட்ட நீ பேசின ஆடியோ ரெக்கார்டிங் கேள். மியான்மா, கம்போடியா எல்லா இடத்துலையும் எங்கள் ஆளுங்க இருக்காங்க. நாங்கள் நினச்சா உலகத்தில் எந்த மூளைக்கும் பிள்ளைங்களை கடத்த முடியும். கடைசியாக கேட்குறேன், சிங்கப்பூரில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது யார்? சந்திரா, அரவிந்த், இவங்க 2 பேர் தான் சிண்டிகேட் நடத்துகிறவங்க. இவங்க நேரடியாக எங்ககிட்ட பேச மாட்டாங்க. எந்த நாட்டில் இருக்காங்க கூட எங்களுக்கு தெரியாது. கோப்ரா தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவான். கோப்ரா யாருன்னு தெரியுமா? எங்கே இருக்கான்? கோப்ரா யாருன்னு தெரியாது. நாங்கள் இது வரைக்கும் அவனை நேரில் பார்த்ததில்ல. ஃபோனில் அவன் குரலை மட்டும் தான் கேட்டிருக்கோம். அவன் சொல்கிறத அப்படியே செய்வோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துலையும் பணத்தை வைப்பான், நாங்கள் எடுத்துக்குவோம், அவ்வளோதான். இதெல்லாம் நான் நம்ப சொல்கிறேன். சத்தியமாக இதுதான் உண்மை. ரொம்ப விவரமான ஆள். அவன் மாட்டிக்கக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பான். சந்திரா கூட அவன் மட்டும்தான் நேரடியாக பேசுவான். சிங்கப்பூரில் கோப்ரா தான் எங்களோட பாஸ். இதா, நீ எப்படிங்க? என் மகன் என்ன தப்பு பண்ணா? உன் கனவு சந்தோஷம் எல்லாத்தையும் அழிச்சிட்டியே. இதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என் குடும்பத்துக்கு எப்படி போய் துரோகம் செய்ய உனக்கு எப்ப மனசு சொல்லிச்சு? இதா, இதா, நீ பாட்டு மட்டும் இல்ல, ஒரு நல்ல நண்பன் நினைச்சேன். நம்ப வச்சு கல் தருதுல கொஞ்சம் கூட உருட்டல. ஏன் மகேஷ கடத்த சொல்லு. எங்க வழிய கூட இருந்து பார்த்துட்டு எதுவுமே தெரியாம நடிச்சிருக்கல. மகேஷ், மகேஷோட உடம்பையும் மனசையும் அவனுக்கு காயப்படுத்தி அனுப்பிடா. எந்த அப்பாவும் தன் மகன் அப்படி இந்த நிலைமையில இருக்கிறத பார்க்கவே கூடாது. அந்த கொடுமையை கொண்டு அனுபவிச்சண்டா. நீ அவனை கண்டுபிடிப்பேன் நம்பல. ஆனா நீ என்னை ஏமாத்தின. சொல்றா, ஏன் இதெல்லாம் செஞ்ச சொல்லு. ஏன் இதெல்லாம் செய்ய சொல்லு. கேட்கிறல்ல, சொல்லு. நீ அரசு ஆகிறதுக்கு முன்னாடி
கடைசியாக அவன் ஃபோனுக்கு ஒரு இன்கமிங் கால் வந்திருக்கு. பேசினது யார்? கூப்பிட்றாங்க. உண்மையை சொல்லி உன்னை காப்பாற்றிக்க. இல்லை இந்த கோப்ராஸில் தப்புக்கும் சேர்த்து நீங்கள் தான் மாட்டுவீங்க. திறந்து பேசுகிறா. உங்களை பற்றி எல்லா தகவலும் கூப்பிடா தான் எங்களுக்கு கொடுப்பான். சிங்கப்பூர்லேயும் தப்பிக்கிறதுக்கு சில நேரம் பரட்டோன்னு வே ஹவுஸில் ஒழிஞ்சிருந்தோம். அப்போ தான் போலீஸ் வாஸ் வராங்க, தப்பிச்சிடுங்கன்னு கூப்பிடா கால் பண்ணி சொன்னான். எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணான்? அவன் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நம்பர்லேருந்து கூப்பிடுவான். அப்போ யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்காக இவ்வளோ நாளாக வேலை பார்த்துருக்கீங்க, ரைட்? ஆனால் நாங்கள் எங்கே இருக்கோம்னு அவனுக்கு தெரியும். நாங்கள் இல்லாதப்ப 2-3 தடவை எங்கள் வே ஹவுஸ்க்கு வந்திருக்கேன்னு கூப்பிடா சொன்னான். உன்னை பொண்ணா கூட என் கோவம் அடங்காதுடா. உனக்கு ஒரு மகன் இருந்தா அவனுக்கு என்ன இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? உன்னால பாதியோட பிள்ளைங்க நானே பத்தி யோசிச்சு பாத்தியா? இந்த வழியில இருந்து அவங்க எப்படி வெளியாவாங்க? ஒரு போலீஸா இருந்துகிட்டு உன்னால எப்படி செய்ய முடிஞ்சது? இந்த வழியில் நடமாடவே கூடாது. அங்கே நான் இங்கிருந்து போகணும். நீ வழியில குறுக்க வந்த நான் அதை பயன்படுத்துறதுக்கு யோசிக்க மாட்டேன். சிவா, கண்ணை கீழே போடு. இனிமே இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. சிவா, I'm warning you. Drop the gun. ஏய் சிவா, உன்னால தப்பிக்க முடியாது. கண்ணை கீழே போடு. வேதா, எல்லாரும் கீழே போங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்? ஏய் சிவா, சிவா, பெரிய தப்பு பண்ற ஏதோ பேசிக்கலாம். ஏய் கண்ணை கீழே இருக்கு. வேதா, எல்லாரும் கீழே போங்க. இல்ல என்ன செய்யறீ? சிவா, ப்ளீஸ் ப்ளீஸ் சிவா, பேசிக்கலாம். சிவா, கண்ணை கீழே இருக்கு. சிவா, நான் யாருக்குமே உண்மையா இருந்தது. சிவா, உனக்கு உஷாக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்குமே நான் உண்மையா இருந்ததில்ல. நிதானமா யோசி. உனக்கு கண்ண கீழே இருக்குமா? பேசிக்குவோம். கண்ண கீழே இருக்கு. ப்ளீஸ், நான் உன் பையனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் வேதா. நான் உயிரோடவே இருக்கக்கூடாது. இனிமே என்னால யாரும் மூஞ்சில முழிக்க முடியாது. நான் சத்து. சிவா, 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 நான் சொல்றேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன் சிவா. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். கண்ண கீழே இருக்கு சிவா. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். கண்ண கீழே இருக்கு. நீ எப்படி மன்னிப்ப வேதா? நீ எப்படி என்ன மன்னிப்ப? நான் சாகர வரைக்கும் இதை உறுத்திக்கிட்டே இருக்கும் சிவா. என்னால முடியாது வேதா. சிவா, நான் தான் சொல்றேன்ல, நீ சாக கூடாது சிவா. என்னால முடியாது சிவா. சிவா, அமிலே, என்ன பாரு, என்ன மட்டும் பாரு. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், let me talk to you. Okay, let me talk to you. Let me talk to you. சிவா, என்ன மட்டும் பாரு. சிவா, நீ இப்ப சாகறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. இத்தனை நாள் டாக் வைப்புங்கிற பேர்ல அப்பாவி பிள்ளைங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா உன்னால அந்த கும்பலை வேரோட அழிக்க முடியும். சிவா, என்ன பாரு சிவா, என்ன பாரு. போலீஸ்க்கு நீ தேவை சிவா. போலீஸ்க்கு நீ தேவை. நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் இதான் பரிகாரம். சொன்னா கேளு சிவா. சரி, நான் எதுவுமே சொல்ல. நீயே யோசி. உனக்கு என்ன வேணும் நீயே யோசி. கெட்டவனா சிவா, 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 ஒரு கெட்டவனா, ஒரு துரோகின்னு கெட்ட பேரோட நீ சாக போறியா? சாவடா சாவு. நீ செஞ்ச அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் என்னால மன்னிக்கவே முடியாது. சாகு.
செஞ்ச தப்பை கான்ஃபெஸ் பண்ணுறது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏஷியாவிலேருந்து யங்ஸ்டர்ஸை யூரோப்புக்கு டார்க் வெப்காக கடத்தியிருந்தாங்க. சிங்கப்பூரில் அவங்களுக்கு ஒரு பேஸ் இருந்துச்சு. அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் சிண்டிகேட்டை நான் ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் நடத்தி அரெஸ்ட் பண்ணேன். அப்போ தான் இதெல்லாம் ஆரம்பிச்சுது. Congratulations. Well done. தேங்க்யூ சார். ஆனால் இதை நான் மட்டும் தனியாக செய்யலை. இட்ஸ் அ டீம் எஃபர்ட். தொடர்ந்து நீங்கள் பல கிரிட்டிக்கல் கேசஸை சால்வ் பண்ணிக்கிட்டு வரீங்க. இன் பர்டிகுலர் திஸ் கேஸ், இது நம்ம யூனிட்டுக்கு ஒரு சவாலாக இருந்த கேஸ். யூ நெயில்ட் இட். சிவா, கங்க்ராட்ஸ் சார். இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் சிண்டிகேட்டை பிடிச்சி ஆகணும்னு சிவா உறுதியாக இருந்தார். பெரிய ரிஸ்க் எடுத்து தான் சார் இந்த ஆப்ரேஷனே முடிச்சிருக்காரு. குட். எப்படி பிளான் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு? இதில் மொத்தம் 7 பேர் இன்வால்வ் சார். டியூட்டியில் சின்சியராக இருந்தேன். யூனிட்டில் மரியாதை கிடச்சிது. ஆனால் அதெல்லாம் எனக்கு பத்தலை. நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ பணம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. சூதாடினேன், பணம் வந்துச்சு. ஆனால் அது எனக்கு பத்தலை. இட் ட்ரோவ் மை க்ரீன். அப்போ தான் வீராவை சந்தித்தேன். Hi bro, you are Shiva, right? I'm Veera. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. யூ ஆர் இந்த ஃபோர்ஸ், கரெக்ட்? என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினது அவன்தான். அவன் நான் பார்க்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. உங்களை பற்றியும் போலீஸ் யூனிட்டில் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யூர் சக்ஸஸ். தேங்க்ஸ் வீரா. நீங்கள் என்ன செய்றீங்க? நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட். கேபிட்டல் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஹை ரிட்டர்ன்ஸ், மினிமல் ரிஸ்க். ஆக்சுவலி இது ஒரு கோல்டன் டிக்கெட். ஆனால் யார் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்களோ அவங்க தான் இதில் ஜெயிக்க முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் பெரிய கேபிட்டல் வேணுமே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிற ஸ்கீமில் ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிச்சயமாக பெரிய லாபம் கிடைக்கும். அப்படியா? வீரா எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி சொன்னான். சீக்கிரமாக பணம் சம்பாதிக்க நினச்சேன். எனக்கு அவன் சொன்ன விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பணம் எங்கள் 2 பேருக்குமே பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அதனால எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவானுச்சு. சொல்லுங்கள் சிவா, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நான் என்னோட ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பாஷ் பங்களோ, ஸ்போர்ட்ஸ் கார், ஹை லைஃப், இதுதான் என்னோட ட்ரீம். ஆனால் மந்த்லி இன்கமில் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வீரா. உங்கள் பணத்தை ப்ரைவேட் எக்விட்டியில் போட்டிங்கன்னா 30 to 40% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுவும் ஷார்ட் டேர்மில். That sounds good. ஆனால் இந்த ஸ்கீமில் லாபம் வேணும்னா குறைஞ்சது 3 மாதத்துக்கு நான் சொல்கிற ஷேர்ஸில் உங்கள் பணத்தை பார்க் பண்ணணும். உங்களால் முடியுமா? போலீஸ் வேலையில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாறாது. என் லைஃப் அடுத்த லெவலுக்கு போகணும்னா இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினச்சேன். வீராவை முழுசாக நம்பி அந்த ஸ்கீமில் என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணினேன். அது ஒரு த்ரெட்னு அப்போ எனக்கு புரியல. உண்மை தெரிஞ்சப்ப என்னால் எதுவுமே செய்ய முடியல. நானும் வேதாவும் ஒரு மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இறந்து போன விக்டிம் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்கேமில் பாதிக்கப்பட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சேன். அந்த ஸ்கேமில் நானும் சிக்கி இருக்கலான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சார், இறந்து போன விவேக் எந்த ஷேர்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணல. ஆனால் அவன் வீட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ ஷேர் மார்க்கெட் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு? எல்லாமே ஹை வேல்யூ ஷேர்ஸ், அதுவும் வேறு பேர் இல்லை. இந்த கொலைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சார், இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஷேர் ட்ரேடிங் ஸ்கேமில் விக்டிம்ஸ். அப்போ விவேக்கு கொண்டவங்களுக்கும் இந்த விக்டிம்ஸ்க்கும் கண்டிப்பாக ஏதோ கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. சார், இந்த ஸ்கேம் பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்குன்னு எனக்கு தோணுது. பல பேர் இல்லை பணத்தை தொலைச்சிருக்காங்க. என்னாச்சு சிவா? சிவா, என்னாச்சு?
இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பற்றி எனக்கு தெரியும். பிரைவேட் ஈக்விட்டி ஸ்கேம். இதில் நானும் என்ன வீராவை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. அவன் வேலை செய்கிறதா சொன்ன ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி பார்த்தேன். சாரி சார், அந்த பேரில் அங்கே யாரும் ஒர்க் பண்ணல. அவர் இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டண்டாக இருக்காரு. இல்லை சார், ஐம் ஷுர் வீராங்கிற பேர் அந்த ஆஃபீஸில் யாருமே இல்லை. இங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் ஒரு லேடி, அவங்க பேர் வர்ஷா. இருக்காது, அவர் இந்த கம்பெனி பேர் தான் கொடுத்தாரு. மேபி உங்களுக்கு வேற ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா? இல்லை சார். என் சந்தேகம் பயமாக மாற ஆரம்பிச்சுது. வீராவை தேடினேன். அவனை கண்டுபிடிக்க எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்தேன். ஆனால் அப்படி ஒருத்தன் இருந்த தடையமே இல்லை. நான் அந்த ஸ்கேமில் ஏமாந்துட்டேன்னு அப்போ தான் புரிஞ்சுது. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டேன். அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. வேற வழி தெரியாமல் ஒரு மோசமானவங்கிட்ட அதிக வட்டிக்கு கடன் வாங்கினேன். ஆனால் சொன்ன நேரத்தில் என்னால் அந்த பணத்தை திருப்பி தர முடியல. ஏய் சிவா, உள்ள இருக்கே இல்லையா? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? ஒரு வாரமா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கே. என் பணம் எங்கடா? கதவு திறக்கே இல்லையா? இல்ல உடைச்சிக்கணுமா? தீனா, நான் தான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன்ல. இப்படிலாம் வீட்டுக்கு வராத. எதுவாக இருந்தாலும் வெளியே வச்சு பேசிக்கலாம் ப்ளீஸ். இதுதான் நீ 2 மாசமா சொல்லிட்டு இருக்க. வட்டியை கொடுக்கல, பணமும் வரல. கதவை திறக்கிறியா இல்ல உடைச்சிட்டு வரணுமா? தீனா, நான் படத்தை எப்படியாவது அடுத்த மாசம் கொடுத்துறேன். இந்த விஷயம் அக்க பக்கத்தில் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும். டேய், உனக்கு அவமானமா இருக்கா? அவ்வளவு ரோஷம் இருந்தாதுமா சொன்ன வார்த்தை காப்பாத்திருக்கணும். தீனா, நீ செய்யறது சரியில்லை. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. போனா என்ன செய்வ? போலீஸ் கூப்பிடுவியா? ஓ, நீ போலீஸ் தானே? அதை மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா பணத்துக்கு பதிலாக இதை கொடுத்துரு. டேய், மரியாதையா பேசுடா. டேய், வாங்கின படத்தை கொடுக்க வக்கு இல்ல. உனக்கு என்ன மரியாதை? நான் உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், இல்லைன்னா தெரியும்ல. அவன் அவ்வளோ கேவலமாக பேசியும் என்னால் எதுவும் செய்ய முடியல. எந்த ஹஸ்பண்டுக்கும் வரக்கூடாத அவமானம் அது. அசிங்கப்பட்டு நின்று அந்த இயலாமையும் கோபமும் என்னை நிம்மதியாக இருக்கவே விடலை. அப்போதான் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு அந்த கால் வந்துச்சு. ஹலோ. ஹலோ சிவா, உன் நிலைமை எனக்கு தெரியும். நீ இந்த கடன்ல இருந்து தப்பிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனால் முதல்ல நீ என்னை முழுசாக நம்பணும். ஏய், ரொம்பலாம் யோசிக்காத. உன் குடும்பத்தை காப்பாற்ற இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஏன் டார்ச்சர் பண்ற? வேதா எனக்கு ஃபேமிலி மாதிரி. அவன் பையனுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது. அப்ப ஜெயில கடந்து சாவு.
சிவா